மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மசூதிகளை தேடி தேடி மதவெறி பரப்பக்கூடிய மானங்கட்ட சங்கிகள் அடுத்து ஒரு பள்ளிவாசலை இடிச்சு மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை செஞ்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் ஃபத்தேபூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு பள்ளிவாசல், கிட்டத்தட்ட 185 வருஷம் பழமையான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை இன்னைக்கு யோகி அரசு உங்க புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது, இது நாங்க அந்த இடத்துல ஹைவே ரோடு கொண்டு வரப்படும், ஹைவே ரோடுக்கான ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறோம், அது இல்லாம இந்த மசூதியோட சில பகுதிகள் ஆக்கிரமிப்புல இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொல்லி அந்த மசூதி இன்னைக்கு புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சிருக்கக்கூடிய வேலைகள் இறங்கி இருக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, சமீபத்துல தான் உச்சநீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான புல்டோசரை வச்சு நாடு முழுக்க பாஜக ஆளக்கூடிய ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசான்னு சொல்லி பல இடங்கள்ல இது மாதிரி புல்டோசரை வச்சு ஒரு காட்டுமிராண்டித்தனம் நடந்துட்டு இருக்கு. சட்டத்தை யாரும் இப்படி புல்டோசர் மூலியமா செஞ்சீங்க, சட்டத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கிறது சமம். அதனால எந்த இடத்துல புல்டோசர் அங்க ஆக்கிரமிப்பாவே இருந்தாலும் அதை நீங்க அகற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தா, அங்க யார் வீட்டு உரிமையாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முறைப்படி நீங்க நோட்டீஸ் அனுப்பப்படணும். அந்த நோட்டீஸை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு செய்யறதுக்கு, நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறதுக்கு 15 நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படணும். இப்படி எந்த ஒரு முறை, இப்படி இந்த மாதிரி கோர்ட் மட்டும் ஒரு 10 வழிமுறை சொல்லப்பட்டுச்சு அன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புல. இப்படி எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றாம நீங்க பாட்டு திட்டு போய் அங்க இருக்கிறது இடிச்சிட்டீங்க அப்படின்னா, எதை இடிச்சிங்களோ அதை அந்த அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களது சொந்த பணத்தில் கட்டணும், அரசு பணத்துல இல்ல, சொந்த பணத்துல கட்டணும்னு சொல்லி சமீபத்துல தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம இன்னைக்கு ஒரு மசூதியை இடிக்கக்கூடிய வேலைகள்ல யோகி அரசு ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த குறிப்பிட்ட பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இவங்க சமீப ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இது ஆக்கிரமிப்பு இடம், இதோட ஒரு பகுதி நாங்க இடிக்க போறோம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அப்பவுமே நாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இது எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருந்தோம். நீதிமன்றமோ அந்த மனு ஏத்துக்கிட்டாங்க, மனு தள்ளுபடி செய்யல. ஏன்னா அவங்க மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னா மனு தள்ளுபடி செஞ்சிருப்பாங்க. நீதிமன்றமோ இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக மனு ஏத்துக்கிட்டாங்க. டிசம்பர் 6 இந்த மனு விசாரணைக்கு வர இருந்தது. அப்புறமா நீதிபதி டிசம்பர் 13ஆம் தேதிக்கு இந்த மனு தள்ளி வச்சிருந்தாங்க. இப்ப டிசம்பர் 13ஆம் தேதி நீதிமன்றம் இதை விசாரிக்கும். அப்ப நீதிமன்றத்தில் நாங்க என்ன வாதம் வச்சிருந்தோம்னா, இந்த மசூதி அப்படிங்கிறது அந்த ஃபத்தேபூர்ல இருக்கக்கூடிய நூரி மஸ்ஜித் அப்படின்றது ஒரு பழமையான ஒரு மஸ்ஜித். 1839 கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், 19ஆவது நூற்றாண்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல். 19ஆம் நூற்றாண்டுடைய கட்டட கலைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அப்போ ஒரு தொல்லியல் சார்ந்து ஒரு பாரம்பரிய அடையாளம், பாரம்பரிய சின்னமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இதை இடிக்கிறது அப்படிங்கிறது இது முழுக்க இவங்க வன்மத்தோட செயல்பட்டு இருக்காங்க. இது மாதிரி நாடு முழுக்க இஸ்லாமியரோட அடையாளங்கள் இடிக்கக்கூடிய ஒரு வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க. இது மசூதிங்கிறது ஒரு கட்டுமானம் மட்டும் கிடையாது, அது அந்த மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயம். 19ஆம் நூற்றாண்டோட வரலாறா இருக்கு. 1839 கட்டப்பட்டுச்சு. 1956 தான் இந்த இடத்துல சாலையை உருவாக்கப்படுது. சாலை உருவாக்குறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க மசூதி இருக்குது. அப்ப இவ்வளவு ஒரு புராதனமா அடையாளமா இருக்கக்கூடிய அந்த இடத்த திடுதிப்புன்னு இடிக்கணும்னு சொல்றாங்க. அதனால இதை தொல்லியல் துறையில பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இந்த மசூதியை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க நீதிமன்றத்தில் நாங்க வழக்கு தொடுத்திருக்கிறோம். இந்த மனுவை நீதிமன்றம் ஏத்துட்டு இருக்காங்க. இதுக்கான விசாரணை வரக்கூடிய டிசம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு இந்த தீர்ப்பு வர இருக்குது. அப்ப விசாரணை டிசம்பர் 13 வர நேரத்துல டிசம்பர் 10ஆம் தேதி திடுதிப்புன்னு பள்ளிவாசல் இடிக்க வந்துட்டாங்க. பள்ளிவாசலோட ஒரு பகுதி இடிச்சும் போட்டாங்க. அந்த இடிக்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்தா அவ்வளவு அராஜகமா இருக்குது. இதெல்லாம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி, இந்த குறிப்பிட்ட பகுதிகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட பகுதிகளை இடிக்கக்கூடிய ஒரு வேலையில யோகி அரசு இப்படி ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப நீதிமன்றம் அவங்க என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க, இது எதுவுமே எனக்கு தேவையில்ல, நாங்க பாட்டு இந்த எச் ராஜா சொன்னாரு ஹைகோர்ட் ஆகுது இதுவாகுது அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாஜக அரசு முழு சர்வாதிகார போக்கில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ இதே உத்தரப்பிரதேசலாம் சமீபத்துல சம்பளுடைய பகுதியில ஒரு மசூதியில ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு உள்ள போய் அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு, ஒரு கலவரமே ஏற்பட்டு 6 பொதுமக்கள் அநியாயமா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது. இந்த நேரத்துல போய் இன்னொரு மசூதியில போய் கை வைக்கிறதுன்றது அந்த மாநிலத்தை இன்னும் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும், பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அப்ப இந்த நேரத்துல இந்த விஷயத்தை அணுகாம இருக்கிறதா ஒரு புத்திசாலித்தனம். அப்போ கோர்ட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க போது கோர்ட் இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க, கோர்ட்டுடைய தீர்ப்பின்படி, ஒருவேளை கோர்ட் ஆக்கிரமிப்புன்னு சொன்னாங்கன்னா கோர்ட்டுடைய தீர்ப்பின்படி அதை அணுகலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு மக்களுக்கான ஆட்சி செய்யற அரசு. இதை தான் யோசிப்பாங்க. ஆனா இவங்க இதை பத்தி எதையுமே யோசிக்காம
இஸ்லாமியர்களை தூண்டி விடணும், இஸ்லாமியர்களை ஏதாவது அவங்கள பாதிப்புக்கு ஏற்படுத்தணும், இது மூலமா இந்துக்களோட ஓட்டு, இந்துக்களுடைய ஆதரவு நம்ம வாங்கணும்னு சொல்லி இதை தான் இவங்களோட ஆட்சியோட குறிக்கோளா இருக்கிறதால அந்த இடத்துல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் 3 நாள் தான், ரொம்ப நாள் 3 நாள்ல தீர்ப்பு வர நேரத்தில் இந்த நேரத்தில் புல்டோசரை கொண்டு போய் அந்த இடத்த போய் இடிச்சு நவத்தி இருக்காங்க. இதுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடிக்கிறதுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு, எங்க சம்பல்ல இருந்த மாதிரி இந்த மக்கள் போராட்டம் பண்ண வந்துட போறாங்க அப்படிங்கிறதுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு. எந்த அளவுக்குன்னா 10 ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ் அங்க இறக்கப்பட்டிருக்காங்க, 200 கான்ஸ்டபிள்ஸ் அந்த இடத்துல இறக்கப்பட்டிருக்காங்க, ஆயுதப்படை ஒரு டீம், ஒரு கம்பெனி அந்த இடத்துல இறக்கப்பட்டிருக்குது, கலவர தடுப்பு படை அவங்க ஒரு படைப்பிரிவு அந்த இடத்துல இறக்கப்பட்டு முழு போலீஸ் போர்ஸோட இந்த பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கான ஒரு வேலையில இறங்கியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இது ஒரு வேலை ஆக்கிரமிப்பாவோ, அதாவது சாலையை விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு அங்க இருந்தா கூட இந்த ஒரு இடம் மட்டும் தான் சாலை விரிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கா? இல்ல மத்த நாடு முழுக்க வேற எங்கேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லையா? பல இடங்கள்ல நடு ரோட்ல பல வழிபாட்டு தலங்கள் இருக்கு. நான் எந்த மத வழிபாட்டு தலம் நான் குறிப்பிட விரும்பல. பல வழிபாட்டு தலங்கள் சாலையோட நடுவுல இருக்கும், அந்த இடத்துல தாண்டி போற மாதிரி சுத்திட்டு போற மாதிரி பல இடங்கள் இருக்கு. ஆனா இது மற்ற மத மக்கள் யாருமே இது வரைக்கும் அப்ஜெக்ஷன் சொன்னதில்ல. அது எப்படி நடு ரோட்ல அந்த மதத்தோட வழிபாடு தலம் இருக்கலாம், அதை முதல் இடிங்க, அதுக்கு எதாவது வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி யாருமே போல. அது அவங்களோட நம்பிக்கை, காலங்காலமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, நான் சுத்திக்கிட்டு கூட போறேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சங்கிகளுக்கு மனிதாபிமானம் மயிர் அளவுக்கு கூட இருக்காது. அதனாலதான் இந்த இடத்துல இருந்துட்டு காலங்காலமா 185 வருஷமா அந்த பள்ளிவாசல் அடையாளமே இருந்தாலும் இவ்வளவு பெரிய போலீஸ் படைகளை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல கோர்ட்ல இன்னும் 3 நாள்ல தீர்ப்பு வரப்போகுதுன்ற இதை பார்க்காம, ஏன்னா கோர்ட் ஒருவேளை மசூதிக்கு சாதகமா, ஏன்னா 185 வருஷம் பாரம்பரியமாச்சே, அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துறோம், அதனால அவசரமா அந்த இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா இடிக்கக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் பெரிய அளவுல பேசப்படக்கூடிய நேரத்துல அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ போலீஸ் இவ்வளவு பெரிய போர்ஸ் உள்ள இறக்கி இருக்கிறாங்கல்ல, இந்த நேரத்துல அந்த பகுதி மக்கள் எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத அளவுக்கு போலீஸ்களை கொண்டு வந்து அந்த இடத்துல கட்டுப்படுத்திருக்காங்க. அந்த மக்களை மிரட்டக்கூடிய, யாரும் வெளியில வராத அளவு கிட்டத்தட்ட அந்த மக்களை ஒரு வீட்டு சிறை அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி சில செய்திகள் சில மீடியாக்கள் மூலியமா வருது. ஆனா இது ரொம்ப ஆதாரப்பூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. ஆனா களத்துல இருந்து சில உள்ளூர் மீடியாக்கள் சொல்றாங்க, அந்த மக்களை மிரட்டி ஒரு வீட்டு சிறையில வச்சுதான் இந்த புல்டோசர் இடிப்பு வேலை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு வேலை, இதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஏன்னா உத்தரப்பிரதேச போலீஸோட நிலைமை அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த மாநிலத்தோட ஒரு காவல்துறையா, மக்களுக்கான பணியாளர்களா செயல்படாம பாஜகவுடைய காரியகர்த்தர்களா, RSS உடைய ஊழியர்களா தான் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், அங்க சமீபத்தில் 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் பேரிகார்டு போட்டு யாரெல்லாம் தொப்பி தாடி வச்சுட்டு ஓட்டு போட வராங்களோ, யாரெல்லாம் புர்கா போட்டு ஓட்டு போட வராங்களோ அவங்கள வழிமறைச்சு உங்க ஐடென்டி கார்டை காட்டு, நீ அப்படியே திரும்பி போ, நீங்களாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி பல பேர்களை ஓட்டு போட விடாம இடைத்தேர்தல், மக்களை ஓட்டு அதிகாரத்தை பறிச்சு ஒரு இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேச போலீஸ் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அந்த சம்பல் மசூதியை எதிர்த்து மக்கள் போராடினாங்க, அங்க ஆய்வு செய்யறது எதிர்த்து போராடினாங்க, அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்லையா? இந்த பிரச்சனையில யாரெல்லாம் அங்க எதிர்த்து போராடினாங்க, யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் நாங்க அடையாளம் காண போறோம். அடையாளம் காண்டு ட்ரோன் மூலியமாவும், அன்னைக்கு நான் மசூதி ஆய்வு செய்யும் போது நீதிமன்ற உத்தரவு என்னன்னா, கேமரா டீமோட நீங்க உள்ள போனோம், எல்லாமே வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு. அப்ப அந்த வீடியோ மூலியமா இங்க யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் செஞ்சான்ற ஆதாரம் எங்க கையில இருக்குது. இது இல்லாம ட்ரோன் மூலியமா சில நபர்களை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம். அதனால யாரெல்லாம் இங்க ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டாங்களோ இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட நபர்களுடைய போட்டோ ஆதாரத்தோட நாங்க எடுத்துட்டோம். அந்த 100க்கும் மேற்பட்ட நபர்களுடைய போட்டோ வந்து போஸ்டரா ஒட்டி உத்தரப்பிரதேசத்துல பல பகுதிகளை நாங்க போஸ்டரா ஒட்ட போறோம். இவங்க எல்லாம் வந்து பொது சொத்தை சேதப்படுத்தினாங்க, கலவரத்துல ஈடுபட்டு இருக்காங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், இவங்க யார் என்ற அடையாளம் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி இவங்களுடைய போட்டோலாம் நாங்க ஒட்ட போறோம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் மூலியமா, ஒரு கேமரா மூலியமா அவங்களோட அடையாளத்தை கைப்பற்றேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப நீங்க நல்லவளாக இருந்தா அந்த மக்கள் தாக்குதல் நடத்துறாங்கன்ற ஆதாரத்தை காட்டணும். அந்த மக்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. ஏன்னா அந்த கேஸ் ஆரம்பத்தில் எப்படி கொண்டு போனாங்கன்னா, அந்த மக்கள் தரப்புல இருந்து துப்பாக்கி சூட்டு நடத்தப்பட்டுச்சு, அங்க இருந்து ஏதோ சின்ன சின்ன மறைக்க வைக்கப்பட்ட குண்டுகள் இருந்தது அப்படிலாம் காரணம் சொல்றாங்களே, ஏதாவது ஒரு ட்ரோன் ஆதாரத்தை அவங்களால காட்ட முடிஞ்சதா? எதுவுமே கிடையாது. ஆனா இவங்களால காட்ட முடிஞ்சது என்ன, ஏங்க இப்படி போய் ஆய்வு செய்றீங்க, இப்படி எல்லாத்தையுமே போய் ஆய்வு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேள்வி கேட்டான் பாருங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இது. இது இல்லாம அந்த மக்கள் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் கொதிச்சு ஒரு பிரச்சனையா மாறுறது காரணம் என்னன்னா, ஒரு குழு அந்த மசூதிக்குள்ள போய் அந்த மசூதிக்குள்ள ஆய்வு செஞ்சுட்டு வரும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு இருந்தாங்க. எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய மக்களை நோக்கி தரக்குறைவான வார்த்தைகளை பேசினாங்க, அவங்க மேல தடியடி நடத்துறாங்க, தள்ளுமுள்ளு நடத்துறாங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகுதான் அது அங்க பிரச்சனையா மாறிச்சு. அதனாலதான் அந்த மக்கள் போராட்டத்துக்கு வந்தாங்க. இப்ப அந்த எவெல்லாம் போராட்டம் பண்ண வந்தியோ உன் போஸ்டர்லாம் நான் நடு ரோட்ல ஒட்டி உன் போஸ்டரை வச்சு ஊரெல்லாம் ஒட்டுவேன் அப்படின்னு இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க.
உத்தரப்பிரதேச அரசு உணவு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி 2020 சிஏஏ ஆர்ப்பாட்டம் அந்த இடத்துல நடந்துச்சு. டெல்லி ஷாஹின்பாக்ல நடந்த மாதிரி இங்க உத்தரப்பிரதேசலுமே பெரிய அளவுல அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சிஏஏ எதிர்த்து யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களுடைய போட்டோவையுமே அன்னைக்கு இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேச யோகி அரசு போட்டோ போட்டு பல இடங்கள், லக்னோல பல இடங்கள் இந்த மாதிரியான போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. குறிப்பா காங்கிரஸ் சேர்ந்த பல இஸ்லாமிய தலைவர்கள், மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லி பல பேருடைய போட்டோக்கள் ஒட்டி இவங்கெல்லாம் வந்து சிஏ எதிர்த்து போராடினாங்க. இதனால பொது சொத்தை சேதப்படுத்தினாங்க. 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் அரசு சொத்து சேதப்படுத்தப்பட்டுச்சு. இவங்க தான் அந்த இழப்பீடை சரி செய்யணும், இல்லைன்னா இவங்கள்ட்ட இருந்து அவங்களோட சொத்துக்களை ஏதாவது ஒரு விஷயங்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்கள ஒரு குண்டர்கள் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்களை ஒட்டிட்டு இருந்தாங்க. அப்பவுமே நீதிமன்றம் இந்த வழக்கு பார்த்துட்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்துட்டு இது மாதிரியான போஸ்டர் ஓட்டுறதுலாம் இங்க அதிகாரம் கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம், அங்க இருக்கக்கூடிய எல்லா போஸ்டரையும் எடுங்கன்னு சொல்லி அரசுக்கு அந்த நேரத்தில் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இப்ப திரும்பவும் ஒரு போஸ்டர் ஓட்டக்கூடிய காரியத்தை ஈடுபட்டிருக்காங்க. நீங்க யோகியவானா இருந்தா என்ன செய்யணும், இந்த போஸ்டர் நீ எல்லாருக்கும் ஓட்டணும். ராமநவமி அப்படின்ற ஒரு பேர்ல, ராமருக்கு நாங்க பிறந்தநாள் கொண்டாடுறோன்ற பேர்ல மசூதி முன்னாடி போய் டிஜே சாங்க வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாடல்களை போட்டுக்கிட்டு அங்க யாராவது கேள்வி கேட்க வந்து அவங்கள போட்டு அடைச்சிக்கிட்டு அந்த மசூதியில அடிச்சு கல்ல விட்டுட்டு மசூதிக்கு மேல போய் காவி கொடியை வெட்டுறான் பாரு, அந்த புறம்போக்கு நாய்களை போயிட்டு இவன்லாம் இந்த மாதிரி கலவரம் செஞ்ச கபோதி, இவனோட போஸ்டரை நான் ஒட்டுறேன், இவெல்லாம் கலவரம் செஞ்ச கபோதி, இந்த கபோதி அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க ஒரு போஸ்டர் ஓட்டினா நீ யோகியவான். ஆனா அதெல்லாம் எதுவுமே செய்யாம அதை கண்ணு காணாத மாதிரி அப்படி நகர்ந்து போயிட்டு இங்க ஒருத்தன் தன்னோட உரிமை எதிர்த்து ஒருத்தன் போராடுறான், ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறான், அவனோட போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு நான் ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டுன்னு சொல்லி திரும்ப ஒரு சர்வாதிகார காரியத்துல இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உத்தரப்பிரதேச போற போக்க பார்த்தாலே நாளுக்கு நாள் அச்ச உணர்வு தான் ஏற்பட்டு இருக்குது. இப்ப சமீபத்தில் உத்தரப்பிரதேசல வந்து மொராதாபாத்துடைய பகுதியில ஒரு பெண்கள் எல்லாமே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யறாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நம்ம போய் பார்த்தா, ஒரு குடியிருப்பு பகுதி, ஒரு அபார்ட்மெண்டோட ஏரியா அது. இந்த ஏரியாவில் ஒரே ஒரு இஸ்லாமிய டாக்டர் வந்து வீடு வாங்கிட்டு வந்துருக்காராம். வாடகைக்கு வரல, சொந்தமா வீடை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு எப்படி நீ இங்க வீடு கொடுக்க போச்சு, அதனால அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம், அவர்கிட்ட இருந்து எல்லாமே பறிச்சு அவர் இங்க இருந்து காலி பண்ணிட்டே போனோம். ஏன்னா நாங்க 400க்கும் மேற்பட்ட இந்துக்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் வருது அப்படிங்கிறது, ஒரு இஸ்லாமிய குடும்பம் இங்க குடியிருப்பு வருதுன்றது, இது எங்களுடைய பெண்களுக்கு, எங்களுடைய இளம் பெண்களுக்கு இது பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து இந்த இடத்துல போராட்டம் பண்றாங்க. அப்ப இந்த பெண்கள் எவ்வளவு ஒரு மூலச்செலவு செஞ்சிருக்காங்க, அந்த அப்பாவி பொதுமக்களை எந்த அளவுக்கு மதத்தை காட்டி மத வெறிய ஊட்டி எந்த அளவுக்கு மூலச்செய்ய வச்சு செலவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமியரும் கிடையாது, ஒரு மருத்துவரா இருக்கிறாரு, மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு மருத்துவர். அப்ப நீ மருத்துவராகவே இருந்தாலும் நான் உன்னை இஸ்லாமியனை தான் பார்ப்பேன், இஸ்லாமியன் எனக்கு எதிரி, உன்னை நான் எங்க ஏரியாவில் கூட நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அந்த மக்களை மூலச்செலவு செஞ்சு வச்சிருக்கிறதால அந்த மக்களுமே எப்பேற்பட்ட அராஜகம் நடந்தாலும், இது 185 வருஷம் பழமையான மசூதியாவே இருந்தாலும், சம்பல் மசூதி 1500 காலகட்டத்தில் கட்டப்பட்ட மசூதி, அப்படி எவ்வளவுதான் பழமையான மசூதிகளா இருந்தாலும், அஜ்மீர் தர்கா 800 வருஷம் வரலாறு இருக்குது, இதை எதிர்த்து ஒருத்தாங்க சிவன் கோயில் இருந்துச்சு, சிவலிங்கம் இருந்துச்சு சொல்லி எவன் கேஸ் போட்டாலும் இதை எதிர்த்து நான் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன், ஏன்னா என்ன அந்த அளவுக்கு மூல செலவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் நாளுக்கு நாள் இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி யோகி அரசு அவங்களுடைய ஒவ்வொரு மசூதியா தேடக்கூடிய, ஏன்னா அவங்க இடிச்சிட்டு வரக்கூடிய எல்லாமே பாருங்க, எதெல்லாம் புராதன அடையாளமா இருக்கோ, எல்லாம் பாரம்பரிய அடையாளமா இருக்கோ, அந்த அடையாளத்தை அழிச்சு இவனை அகதிகளா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தான் யோகி அரசு நாளுக்கு நாள் காட்டுமிராண்டித்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒண்ணுமில்ல, இந்த செய்தியெல்லாம் நடக்கக்கூடிய இதே நாள்ல தான் யுனெஸ்கோல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. யுனெஸ்கோ அப்படிங்கிறது உலக அளவுல ஒரு அமைதியும், உலக அளவுல ஒரு பாதுகாப்பும், உலக அளவுல இருக்கக்கூடிய கலாச்சார அடையாளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த யுனெஸ்கோவோட அமைப்பு நேத்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துட்டு, இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்று அதுல நோன்பு திறப்பாங்கல்ல, அந்த நோன்பு திறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு கலாச்சார அடையாளமா, உலக அளவுக்கான ஒரு அடையாளமா இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த இஃப்தார் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நாள் முழுக்க பசியா இருந்தா நோன்பு திறக்கிறாங்க, அந்த நேரத்திலே ஒரு சகோதர உணர்வோட இருக்காங்க. நாள் முழுக்க நான் பசியா இருந்தாலும் ஒரு சகோதரன் எதிரில் இருந்தாலும் அவனுக்கு நான் பங்கிட்டு கொடுக்கணும், இது மூலியமா ஒரு சகோதர உணர்வு ஏற்படும், மனிதர்களுக்குள்ள மனிதநேயம் மலரும் அப்படின்னு சொல்லி இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி, அதனால இது உலகத்துக்கான ஒரு கலாச்சார அடையாளமா மாற்றப்படணும்னு சொல்லி யுனெஸ்கோ இதை அறிவிச்சிருக்காங்க. அப்ப இப்படி எல்லாமே இருக்கும்போது, ஏன்னா இந்த நோன்பு அப்படிங்கிறது இது எந்த என்னைக்குமே அடுத்த மதம் மேல வெறுப்பை காட்டுறதுல, தானும் உண்டு மகிழ்ந்து பிறருக்கும் கொடுக்கணும், இறைவனை வணங்கி இல்லாதவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதா இந்த வழிபாடு. அந்த வழிபாடு தான் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குமே நடத்தப்படுது. அங்க இறைவனை வணங்கணும், இல்லாதவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும். இந்த பள்ளிவாசலுங்கிறது வெறும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கட்டணம் கிடையாது, இது மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு இடம். யாராவது மக்கள் பாதிக்கப்பட்டானா அவங்களுக்கான நிவாரண முகாமா இந்த பள்ளிவாசல் பயன்படுத்தணும்னு சொல்லி இவ்வளவு கட்டமைப்போட இருக்கும்போது, ஆனா நீ என்னதான் செஞ்சாலும் நான் என்னோட மதவெறியை காட்டுவேன், அந்த மதவெறிக்கு ஏற்ற மாதிரி என்னோட மக்களை நான் மூலச்செலவை செய்வேன்னு சொல்லி முழு காட்டு மிராண்டித்தனத்தோட ஒரு சர்வாதிகாரத்தை இந்த பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க.
அதனால நம்ம இது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏன்னா எந்த சர்வாதிகாரமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்கள எந்த வழியில வீழ்ந்தாங்க, எங்க போனாங்கன்ற அந்த அடையாளம் தெரியாம தான் காண போனாங்க. நீங்க முசோலினி, ஹிட்லர் மாதிரியான எல்லா சர்வாதிகாரங்களும் ஒரு நாள் வேலை தான் செஞ்சாங்க. இந்த சங்கிகளுடைய சர்வாதிகாரமும் கண்டிப்பா ஒரு நாள் வேலை தான் செய்யும். ஓகே, இது மாதிரி மசூதிகளுக்குள்ள மதவெறியை தேடக்கூடிய இந்த சங்கிகளுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய ஆட்சியோட இந்த அழகை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.